ஜெயஸ்ரீ அது ரீசெண்டா இப்ப என்ன வீடியோ போட்டிருந்தாங்கன்னா, எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நான் போன வீடியோலயே விலாவரியா சொல்லிட்டேன். அதாவது ஒரு விலாவரியாவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சிருந்தோம், ஒரே வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால போய் சேர்ந்துட்டேன், அது வந்து கொஞ்ச நாளாவே நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டுனாங்க. இப்ப வந்து திருப்பி ஒரு வீடியோ போட்டு நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு கேப்ஷன்ல போட்டுட்டு உள்ள போனா ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டாங்க. அதுல ஒரு ஸ்கேம், எப்போ பாரு ஸ்கேம், எமோஷனல் ஸ்கேம் தான். வீடியோவை ஆன் பண்ணோடனே இந்த மாதிரி வந்து எங்க குடும்பத்தோட நான் சேர்ந்தது வந்து மிகப்பெரிய விஷயம், அது வந்து உங்களுக்கு சொன்னா புரியாது. என்னோட சுக துக்கங்கள்ல நீங்க எல்லாமே இருந்திருக்கிறீங்க, அதனால வந்துட்டு இப்ப நான் விலாவரியா சொன்னா அது வந்து என்ன டிராமாக்காகவா அப்படின்னு கூட நீங்க கேட்பீங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து இவங்களுக்கே தெரியுது வெளியே சொன்னா நம்ம வந்து மாட்டிப்போனோம், அதனாலே வந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்னேகா பிரகன் இவங்களை விட கொஞ்சம் பெட்டர். ஏன்னா அவங்களும் வீடியோ போடுறாங்க, வியூஸ்க்காக தான் பண்றாங்க. இவங்களும் பேசி பேசி ஒரு லேண்டே வாங்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்க பேசுறது வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுவாங்க. என்ன அப்யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காங்க. இவங்க வந்து இவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை அட்லீஸ்ட் ப்ரூஃபோடையாவது சொல்றாங்க வியூஸ்க்காக இருந்தாலும். இவங்க ஃபேக்கா பண்ணணும்னு சொல்லி அந்த தம்ப்நெயில்ல கூட ஒரு ஃபேக்னஸ், நான் வந்து ஹேட்டர்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன், என் குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது, அப்புறம் வந்துட்டு யார் எப்படி அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி பண்றது, இந்த மாதிரிலாம் வந்து கேவலமா வந்து இந்த குடும்பத்தினாலதான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரிக்யா அவர்கள் இதை பத்தி எதுவுமே கண்டுக்க போறது இல்லை. ஏன்னா அவங்க வீடியோ போட்டு நான் பார்த்ததே இல்லை பெருசா. ஆக்சுவலி அந்த இஷ்யூல, அந்த ராஜேஷ் இஷ்யூல அவங்க வீடியோ போட்டாங்க, அதுக்கப்புறம் வீடியோ போடுறதே அவங்க விட்டுட்டாங்க.